நம்ம கிளாஸ் 10 இங்கிலீஷ் கிளாஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கிளாஸ் 10 இனிய இங்கிலீஷ் கிளாஸ் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் லெசன்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இன்னும் அட்வர்ப் மட்டும் இருக்கு. அது வந்து இந்த லெசனுடைய இந்த செஷனுடைய லாஸ்ட்ல வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா, நியூ லெசன் நம்பர் 3. இந்த லெசன் நேம் வந்து பாத்தீங்கன்னா கொண்டிபா. ஓகேயா, கொண்டிபா ஒரு கொண்டிபா வாட் எவர். ஓகே, கொண்டிபா. சோ இப்படி இது ஒரு வித்தியாசமான பேரா இருக்கு, ஒரு ஃபீல் வருதா இந்த பேருக்கு பின்னாடி? ஆமா மேம். இருக்கா? பட் அதுக்கு பக்கத்துல என்ன கொடுத்திருக்காங்க? ஹீரோ. 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 ஓகே. சோ ஓகே மேம். அப்போ இதோ ஒரு ஹீரோயிக் ஆக்ட் வந்து இந்த இடத்துல நடந்திருக்கு. ஓகே, ஒரு ஹீரோ அப்படின்னா ஒரு ஒரு ஸ்டோரியுடைய முக்கியமான ஒரு ஆளதான் என்னன்னு சொல்லுவாங்க? ஹீரோ. ஹீரோன்னு சொல்லுவாங்க. எஸ். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இந்த ஸ்டோரியில என்ன நடந்திருக்குது? சோ அதுதான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். ஓகே. So I'm sure you will agree that we all face difficulties and problems. Sorry. How do you deal with them? Do you feel devastated and frustrated? அதாவது நம்ம லைஃப்ல வந்து கஷ்டங்கள் மற்றும் அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிருப்போம் இல்லையா? கஷ்டம் இல்லாத மனுஷன் கிடையாது, அண்ட் பிரச்சனை இல்லாத மனுஷனும் கிடையாது இல்லையா? Do you feel defeated or frustrated? யாராச்சும் நம்மள ஏமாத்திட்டாங்க அல்லது வந்து நம்மள வந்து தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? Or you consider various possibilities and try to find solution. So நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதுக்கான தீர்வை தேடி நம்ம போவோம். There are some people who in spite of their own difficulty are able to understand others. So இந்த மாதிரி உள்ளவங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்களை புரிஞ்சுப்பாங்க. லைக் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஆர் ரெடி டு ஹெல்ப் தெம். சச் பீப்புள் ஆர் ரியல் ஹீரோஸ். அடுத்தவங்களுடைய பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்காங்க பாத்தீங்களா? அவங்களதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தே ஆர் த ரியல் ஹீரோ. எஸ். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் லெசன் யூ வில் பி ஏபிள் டு ஃபாலோ த சீக்வன்ஸ் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் அ ஸ்டோரி. இந்த ஸ்டோரி வந்து நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க பாப்பீங்க. predict the events in a story. இந்த ஸ்டோரியில வந்து இது என்ன நடக்கல, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த கூட நம்ம என்ன செய்யலாம், நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகேயா? யூஸ் phrasal verbs. இந்த இடத்துல வந்து நம்ம நிறைய வேர்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மீனிங் வந்து தெரிஞ்சுக்க போறோம். யூஸ் verb in the past tense and present tense accurately. ஒரே வேர்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாஸ்ட் டென்ஸ்லயும் வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட், இதுக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்த விஷயத்த பத்தியும் வந்து லைக் அந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் நம்ம வந்து லாஸ்ட் லெசன்ல பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் வந்து நம்ம பார்த்தோம். ஆக்சுவலி அது சாரி 12th வரும்னு நினைக்கிறேன். ஒன் செகண்ட் நான் வந்து ரெஃபர் பண்ணிக்கிறேன். ஓகே. சாரி, நம்ம வந்து ரெகுலர் இர்ரெகுலர் வெர்ப் தான் பார்த்தோம். ரைட், அது வந்து 12th வருது. ஓகே. சோ இந்த லெசன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பாஸ்ட் டென்ஸ், அந்த பாஸ்ட் டென்ஸ் வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டா இருக்கும்போது அது எப்படி வரும் அதையும் நம்ம இந்த லெசன்ல லைக் பின்னாடி வரும், நம்ம பார்ப்போம். ஓகே. அண்ட் டிஸ்கிரைப் த டிஃபரெண்ட் ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் அ பர்சன். ஒரு மனுஷங்களுடைய அவங்களுடைய தன்மை எப்படி இருக்குது அதையும் நம்ம பார்க்கலாம். ரெகக்னைஸ் யுவர் ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷன்ஸ். ரிலேட் டு த ஃபீலிங் ஆஃப் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள் அண்ட் ஃபைண்ட் வேஸ் டு சப்போர்ட் தெம். முக்கியமா இந்த லெசன்ல வந்து பாத்தீங்கன்னா லைக் நார்மல் பர்சனா இல்லாம ஒரு டிஃபரெண்ட்லி ஏபிள், அதாவது கை கால் இல்லாம அல்லது வந்து ஏதாச்சும் ஒரு சென்ஸ் இல்லாம மாற்றுத்திறனாளிகளா இருப்பாங்க தெரியுமா? அவங்கள பத்தின விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிரிட்டிக்கலி அனலைஸ் தி சிச்சுவேஷன் அண்ட் டேக் அ டெசிஷன் அண்ட் ரைட் அ நரேட்டிவ் பீசஸ். ஓகே. சோ இதுல வந்து நம்ம என்ன லெசன்ஸ் எடுத்துக்க போறோம், அது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த லெசன் நம்ம பார்க்க போறோம். சோ நம்ம வந்து ஸ்டோரியில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். Before you read, think, what is your first reaction on seeing a differently abled person? அதாவது ஒரு மாற்றுத்திறனாளியை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணும்? ஓகேயா, என்ன தோணும் உங்களுக்கு சொல்லுங்க. ஒரு மாற்றுத்திறனாளியை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி ரியாக்ஷன் இருக்கும்? நமக்கு இந்த மாதிரி கண்ணு இருக்கு, அவங்க நம்மளால பார்க்க முடிஞ்சதா அவங்களால பார்க்க முடியல, ஒரு மாதிரி நம்ம அவங்கள பாவமா அந்த நேரத்துல பார்ப்போம். Do you think that differently abled people can be self-reliant and economically abled, independent? அவங்க தான் வேலையை தானே செஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அப்படிப்பட்டவங்க அவங்க வேலையை அவங்களாலே செஞ்சுக்க முடியுமா? முடியாது.
முடியாது. முடி அப்படியா? ஆ சில ஆமா. முயற்சி சில எடுத்தா பேர் முடியும். ம். ஆ வாட் இஸ் த ஜெனரல் ஆட்டிடியூட் ஆஃப் சொசைட்டி டுவர்ட்ஸ் டிஃபரென்ட்லி ஏபிள்டு பர்சன்? ஒரு சமூகம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மாற்றுத்திறனாளிய அவங்க எப்படி பாக்குறாங்க? என்ன மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல பாக்குறாங்க? ஓகே. வாட் இவங்களால ஆர் த என்ன டிஃபரெண்ட் எஸ் வாட் ஆர் த டிஃபரெண்ட் வேஸ் இன் விச் டிஃபரென்ட்லி ஏபிள்டு பீப்பிள் கான்ட்ரிபியூட் டு அவர் சொசைட்டி? சோ அவங்கலாம் நம்ம சொசைட்டிக்கு ஏதாச்சும் பண்றாங்களா? பண்றாங்க தான். அதுக்காக இல்லன்னுலாம் சொல்லிட முடியாது. நம்ம சொசைட்டிக்காக அவங்க ஏதாச்சும் பண்ணதான் செய்றாங்க. ஓகே. ஓகே மேம். What can society and the government do to make their contribution even better and bigger? So இன்னும் அவங்களுக்காக நம்ம சொசைட்டி நம்மளுடைய கவர்மெண்ட் என்ன பண்ணலாம்? ஓகேயா? Let us read the story of Kondiba who is visually challenged. So இந்த ஆளுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கொண்டிபா. அவர் வந்து அவருக்கு கண்ணு தெரியாது. ஓகே, விஷுவலி சேலஞ்ச் அப்படின்னா அவருக்கு கண்ணு தெரியாது. ஓகே, விஷுவல்னா தெரியாது. கண்ணு. ஓகே, பார்வை. ஓகே. ஓகே. ஓகே, டேக் தி லெசன். சோ அந்த பிக்சரே என்ன சொல்லுது? பார்த்தாலே தெரியுதா? அவர் என்ன டிஃபரென்ட்லி கண்ணாடி ஏபிள்டு அப்படின்னு? போட்டிருக்காங்க. எஸ். கண்ணாடி போட்டு ஓகே. கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிட்டு எஸ். இருக்காங்க. Let us find out what he does that makes him a hero and helps him to become economically independent. So அவரு எது வந்து அவரை இந்த ஸ்டோரியில வந்து ஹீரோவா காமிச்சிச்சு? அவர் வந்து என்ன செஞ்சு அவருடைய எக்கனாமிக் லைக் அவருடைய பொருளாதாரத்தை மேம்படுத்திக்கிட்டார்? என்ன செஞ்சாரு? சோ அத நம்ம பார்க்கலாம். ஓகேயா? ஓகே மேம். Kondiba Gaikwad hated begging. ஃபர்ஸ்ட் பெக்கிங்னா என்னது? நார்மல் சாதாரணமா நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. பெக்கிங்னா என்னது? கையேந்தி யாசகம் கேட்பாங்கல்ல. ஓ இந்த அதுதான் வந்து பிஸ்கென்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. எஸ். சோ கொலோக்கியலா சொல்லணும்னா பிச்சை எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். ஆமா, சோ ஆமா. ஓகே அந்த மேம். மாதிரி அவருக்கு வந்து அந்த மாதிரி வந்து கையேந்தி யாசகம் கேட்கறது அவருக்கு பிடிக்காது. ஓகேயா? ஓகே பட் மேம். ஃபெமைன் இன் மகாராஷ்டிரா பட் ஃபெமைன்னா என்ன அப்படின்னா அந்த சைடுல மீனிங் ஃபர்ஸ்ட் டிஃபரெண்ட்லி அப்படின்னா சரி ஃபர்ஸ்ட் இங்க மீனிங் டிஃபரெண்ட்லி கொடுத்திருக்கான். டிஃபரெண்ட்லி அப்படின்னா டிஃபரெண்ட் ஏபிள்டு பீப்புள் ஹூ ஹாவ் லாஸ்ட் தேர் பாடி பார்ட். அதாவது டிஃபரெண்ட்லி ஏபிள்டு அப்படின்னா ஏதாச்சும் ஒரு 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 உடல் உறுப்பு அவங்களுக்கு இல்லாம போகும். ஓகேயா? அல்லது ஓகே மேம். ஏதோ ஒரு சென்ஸ் வந்து ஒண்ணு கண் பார்வையா இருக்கும், இல்லைன்னா வந்து காது கேட்காம இருக்கும், இல்ல வாய் பேச முடியாம இருக்கும். ஓகே. சோ இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு ஒரு ஒரு டிசபிலிட்டி அவங்களுக்கு இருக்கும். அது வேலை செய்யாம இருக்கும் அந்த பகுதி. ஓகேயா? அல்லது வந்து நரம்பு ஓகே மேம். பிரச்சனையா கூட இருக்கலாம். ஓகே, நரம்பு பிரச்சனை இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஓகே, சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சரியா? ம். ஓகே, இப்ப வந்து நம்ம இதுல பார்ப்போம். பட் ஃபெமைன் இன் மகாராஷ்டிராங்கிறது ஒரு ஊரு. சரியா? பட் ஃபெமைன்னா என்ன அப்படின்னாக்கா பஞ்சம். ஓகே, சாப்பாட்டுக்கு கஷ்டம் வரும் தெரியுமா? பஞ்சம். அது மகாராஷ்டிரால 1972ல 73ல வரும்போது had driven him from his home in Aurangabad to Mumbai. சோ அங்க வந்து ஃபெமைன் பஞ்சம் வந்ததுனால அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா மகாராஷ்டிரால ஆரங்காபாத் அப்படிங்கிற இடத்துல இருந்து மும்பைக்கு வந்துட்டாரு. ஓகே, மும்பைக்கு வந்து உணவு தேடி அதாவது பிழைப்பு தேடி வந்துட்டாங்க. அட் ஃபர்ஸ்ட் ஓகே he மேம். had tried selling brooms. ப்ரூம் ஸ்டிக் இருக்கு பாத்தீங்களா? கிளீன் பண்றது. சோ அது வந்து எல்லாம் ஃபர்ஸ்ட் சேல் பண்ணி ட்ரை பண்ணி பாக்குறாரு. ஓகே, பிசினஸ் பண்றதுக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி ஹி ஹேட் லிட்டில் லக் செல்லிங் ஹிஸ் குட். மேபி அவருக்கு வந்து அவரை யாராச்சும் ஏமாத்தி இருக்கலாம், அல்லது வந்து அந்த பொருள் செய்ய முடியாம இருக்கலாம், அல்லது வாங்க முடியாம இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த பொருள் எல்லாம் விற்க முடியாத ஒரு சூழ்நிலை வருது. He soon learned that Mumbai is generous to beggars. So அதை என்ன தெரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா அந்த மும்பைல வந்து லைக் இந்த யாசகம் கேட்கறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. சோ அதுதான் இங்க ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு அவரு ஒரு கட்டத்துல புரிஞ்சுக்கிறாரு. சோ நம்ம வந்து ஓகே. யாசகம் கேட்டுதான் பிழைக்கணும். சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அவர் புரிஞ்சுக்கிறாரு. எஸ்பெஷலி டு பிளைண்ட் பெக்கர்ஸ். அதுவும் கண்ணு தெரியாதவங்களுக்கு வந்து மக்கள் நிறைய குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அண்ட் 25 ஓல்டு கோண்டிபா ஒன்னும் பெரிய வயசுலாம் கிடையாது. அவர் வந்து ஒரு யங் மேன் தான். ஓகேயா? பட் ஓகே. 25 வயசு தான். ஆனா அவருக்கு அப்ப என்ன இது அவருக்கு வந்து கண்ணு தெரியாம இருக்கு அப்பவே. ஹி ஹேட் பிகம் பிளைண்ட் வித் ஸ்மால் பாக்ஸ் அட் த ஏஜ் ஆஃப் 8. சோ அவருக்கு வந்து ஒரு நோய் வருது. ஸ்மால் பாக்ஸ் அப்படின்னா சைட்ல இருக்கு பாருங்க மீனிங். சீரியஸ் ஆஃபன் ஃபெட்டல் டிசீஸ் காசிங் a high fever and leaving permanent mark on the skin. லைக் அம்மா இருக்குல்ல, அம்மா போடும்ல, அந்த அது மாதிரி தான். ஓகேயா? சோ அது வந்து பாத்தீங்கன்னா தழும்பு இருக்கும் நம்ம பாடியில. அது வந்து ஹை ஃபீவர் வரும்.
அண்ட் இது வந்து ஆ. அவருக்கு சின்ன வயசுலயே அந்த மாதிரி ஆயிடுச்சு. 8 வயசு இருக்கும்போது ஸ்மால் பாக்ஸ் இருக்கும்போது அவருக்கு அந்த மாதிரி ஒரு நோய் வரும்போது அவருக்கு கண் பார்வை பாதிக்கப்பட்டுருச்சு. ஓகேயா? ஓகே. ஓகே மேம். சோ இது வரைக்கும் கதை புரிஞ்சா இந்த யார் என்னன்னு சொல்லிட்டு. புரிஞ்சது மேம். ஓகே. இட் வாஸ் த கிளவுடி டே இன் கோலிபர். கோலிபர் அப்படின்னாக்கா அவர் தங்கி இருக்கிற இடம். சரியா? a large slum colony in காட்கோபார். ஓகே. இது மும்பைல நார்த் ஈஸ்ட் ஏரியால, ஓகே, நார்த் ஈஸ்ட் ஏரியால காட்கோபார் அப்படிங்கிற ஊர்ல கோலிபர் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. ஓகேயா? அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லம் ஏரியா. லைக் சுத்தமா அந்த அளவுக்கு வந்து சுத்தம் எதுவும் இல்லாம கொஞ்சம் ஆஹ் குப்பையா? குப்பையா இருக்கிற மாதிரி ஒரு இடம். ஓகே, ஸ்லம் ஏரியா. ஓகே. கோண்டிபா லிவ்ட் ஹியர் வித் துக்காராம் அண்ட் துக்காராம்ஸ் ஒய்ஃப். இவங்க யாரு என்னங்கிறது குறிப்பிடல. பட் இந்த துக்காராம் அப்படிங்கிறவரு அவரோட ஒய்ஃப் ஏலன்பாய் அப்படிங்கிறவங்க கூட தான் இந்த கோண்டிபா வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. இட் ஆ. வாஸ் த எண்ட் ஆஃப் த மான்சூன். சரிதா? ஓகே. இட் வாஸ் த எண்ட் ஆஃப் தி மான்சூன். ஸோ அந்த மன்சூன் டைம் வந்து லைக் வெயில் போற டைம்ல, லைக் வெயில் காலம் முடியிற டைம்ல இந்த மிடில் ஆஃப் த ஓப்பன் ஏரியா இந்த காலனி தேர் வாஸ் எ வெல். அந்த ஏரியாக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு கிணறு ஒண்ணு இருக்குது. இட் வாஸ் ஃபுல் ஆஃப் பிளாக்கிஷ் கிரீன் வாட்டர். அப்ப என்ன விளங்குது? அது ஒரு மாதிரியான ஒரு சுத்தமில்லாத ஒரு தண்ணி. பச்சை. அதுல ஆ. பாசி பிடிச்ச பாசி தண்ணி பிடிச்சு கிடைக்குது. போய். நத்திங் ஓகே. குட் பி சீன் மோர் than a few centimeter below the surface. அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே வந்து பார்த்தோம்னா ஒண்ணும் தெரியாது. ஓகே. சோ ஆ. அந்த மாதிரி ஒரு கிணறு அந்த இடத்துல இருக்குது. The well was highly useful to the people who lived in the surrounding huts. பட் அந்த கிணறு தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களை சுத்தி இருந்த எல்லாருக்குமே வந்து எப்படி இருந்துச்சு? ஒரு ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. ஓகே மேம். ஓகேயா? They had dug it 2 years before because the only water tap in the colony was not enough for the slum's growing population. இது 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிணறு வந்து அவங்க எடுக்கிறாங்க. ஓகேயா? ஏன்னா ஆ. அங்க இருந்த ஒரே தண்ணி பைப்ல வந்து அங்க அதிகமான பேர் வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு தண்ணி பத்தல. ஏன்னா நார்மலாவே மும்பை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப கிரௌடான ஏரியாவா இருக்கும் இல்லையா? ஆ. சோ அப்போ வந்து பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக ஆள் அதிகமா ஆக தண்ணி பத்தாமை போனதுனால இந்த கிணறு வந்து அந்த இடத்துல தோன்றாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. தேர் ஹேட் நெவர் பீன் எனி மணி ஃபார் அ வால் அரவுண்ட் த வெல். ஸோ அதை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேஃப்டிக்கு கூட என்ன இருக்காதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு இது இருக்காது. ஆஹ் ஒரு செவர் மாதிரி இருக்காது. ஓகேயா? ஓகே மேம். The mouth of the wall has gradually widened as the soil and rocks on the sides fell in. அதாவது அதோடைய அந்த கிணறுடைய அந்த ஓப்பனிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருந்துச்சா. அதாவது எந்த அளவுக்கு பெருசு அப்படின்னா சைட்ல இருக்கிற கல்லு மண்ணும் அந்த கிணறு உள்ள தண்ணி உள்ள உழுவுற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஓப்பனிங் வந்து இருந்துச்சு. ஓ. Okay. அடுத்தது the mouth of okay, the bottom was narrow, muddy and filled with weeds. பட் உள்ள எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் ரொம்ப மண்ணு கலந்து வீட்ஸ் அப்படின்னாக்கா தேவையில்லாத செடி கொடிகள்லாம் அது உள்ள முளைச்சிருக்கு. ஓகே, அந்த வெல் உள்ளார த வெல் வாஸ். பட் ஓவரால் என்ன சொல்றாங்க? த வெல் வாஸ் டேஞ்சரஸ். ஓகே, அது ஒரு ஆபத்தான ஒரு இடம் கூட கிடையாது. ஓகேயா? அது வந்து ரொம்ப ஓகே. சாரி ஆபத்தான இடம். அது ஒரு சேஃபான இடம் கூட கிடையாது, ரொம்ப ஆபத்தான இடம். It has been there for so long that no one worried about it. It seemed harmless. அப்ப யாருக்குமே அதோடைய சீரியஸ்னஸ் தெரியல. ஆ. ரைட்டா? யாருமே வந்து என்ன செய்யல, அது வந்து ஒரு லைக் அது ஒரு ஆபத்தான இடம், அந்த பக்கத்தை யாரும் போக கூடாது அப்படின்னு யாருக்குமே தோணல. அது போக்கு நாள் ஆக என்ன ஆயிடுது, ஆமா அங்க யாரு போக போறா, அது ஒண்ணும் ஆகாது. சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்துருது. ஓகேயா? கோண்டிபா had returned to the slum to eat little food. சோ இப்ப வந்து கோண்டிபா என்ன பண்றாருன்னாக்கா அவருடைய வீட்டுக்கு திரும்பி வராரு. ஃபுட் சாப்பாடு சாப்பிடுறதுக்காக வீச் ஏலன் பாய் ஹாஸ் ப்ரிப்பேர்ட். சோ ஏன்னா அவர் வந்து இந்த துக்காராம் அப்படிங்கிறவர் கூட அவருடைய ஒய்ஃப் கூட தானே அங்க இருக்காங்க. அவங்க ஒய்ஃப் வந்து உணவு சாப்பாடு செஞ்சு வச்சிருக்காங்க. அதை சாப்பிடுறதுக்காக வீட்டுக்கு வராரு. எஸ். ஓகே. His days begging usually ended when he had collected rupees 5 or 6 in his small gunny bag. சோ அவர் வந்து நான் ஆரம்பத்துல என்ன சொன்னேன், அவர் வந்து தெரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா மும்பை வந்து லைக் யாசகம் கேட்கறவங்களுக்கு ரொம்ப நிறைய கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த யாசகம் செய்யற வேலை தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஓகேயா? சோ ஒரு நாளைக்கு ஒரு 5 ரூபாய் 6 ரூபாய் கிடைச்ச உடனே அவருக்கு என்ன, சரி போது நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துடும் அவருக்கு. ஓகேயா? சடன்லி அவர் ரிட்டர்ன் வரும்போது பாத்தீங்கன்னா சடன்லி தேர் வர் ஷவுட்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ் ஆஃப் கிரேட் கன்ஃபியூஷன். திடீர்னு யாரோ கத்துற சவுண்ட் கேக்குது. ஓகே, யாரோ கத்தி அலறாங்க. ஓகேயா? ஏதோ ஒண்ணு
லைக் உதவி கேட்கிற மாதிரி அல்லது ஏதோ ஒண்ணு கத்துறாங்க. ஓகே, அலறாங்க. கொண்டிபா அண்ட் எலன் பாய் were startled. அதாவது 2 பேர் வந்து பதட்டமா என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா, someone's fallen in the well. They heard a woman cry. ஒரு பொண்ணு வந்து ஒரு 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 அம்மா வந்து அழுவுறாங்க. என்ன சொல்லி கத்துறாங்கன்னா, கிணத்துள்ளார யாரோ விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஓகே 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 ஓகே. கொண்டிபா set aside his meal and said urgently, quick, lead me there. அவர் சாப்பிட்டு இருந்த சாப்பாடு அப்படியே வச்சுட்டு, எனக்கு அவசரம், என்ன அந்த இடத்துக்கிட்ட கொண்டு போங்க, சீக்கிரமா கொண்டு போங்க. ஏன்னா அவர் கண்ணு தெரியாதவர் இல்லையா, அவர் அழைச்சிட்டு தான் போக முடியும். குயிக் லீட் மீ தேர், என்ன அங்க சீக்கிரம் அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. வித்தின் அ மினிட் த பிளைண்ட் பெக்கர் அந்த உமன் ரீச் த வால். சோ அவரை வந்து அழைச்சிட்டு கொஞ்ச நேரத்திலேயே அங்க போயிட்டாங்க. அண்ட் புஷ் their way through a small group at the mouth of the well. அந்த கூட்டத்தெல்லாம் கலைச்சு விட்டுட்டு நடுவுல போய் பாக்குறாங்க. ஓகே. In seconds, Kondiba pulled off his shirt and slipped into the water. என்ன செய்யறாரு அவரு? விளங்குதா, புரியுதா? புரியுது. அது அவருடைய சட்டையை கழட்டிட்டு தண்ணி விளக்க குதிக்கிறார். அந்த கிணத்துள்ளாக்கு குதிக்கிறார். Two boys were already paddling around. ஒரு நிமிஷமா, ஆக்சுவலி இதுக்கெல்லாம் உங்களுக்கு மீனிங் இந்த பேஜ்ல இருக்குது. கன்னி பேக் அப்படின்னாக்கா பேக் மேட் அவுட் ஆஃப் ரஃப் ஜூட் கிளாத். சாக்கு பை, குட்டி சின்ன சாக்கு பை இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் கன்னி பேக். அடுத்தது ஸ்டார்டல் அப்படின்னா, சரி நம்ம போன லெசன்லயே பார்த்தோம் சர்ப்ரைஸ் அப்படின்னு. ஓகேயா. அடுத்ததா பேடல் அப்படின்னா வாக்ட் வித் பேர் ஃபீட் இன் ஷாலோ வாட்டர். ஓகேயா. இப்ப நம்ம லெசனுக்கு வருவோம். எஸ், தேர்ட் பேராகிராஃப். Two boys were already paddling around and trying to find young Aravind. அப்போ 2 பசங்க என்ன பண்றாங்க, வெறும் காலோட தண்ணியில இறங்கி அவங்கள தேடுறதுக்கு முயற்சி பண்றாங்க. யாருனாக்கா அது விழுந்தது யாருனாக்கா ஒரு சின்ன பையன், அரவிந்த் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் அதுல விழுந்துட்டான். Who had fallen off a tree trunk while drawing water. The boys could not dive. லைக் என்னன்னா, அவர் வந்து மரத்துல ஏறி தண்ணி, அதாவது அந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு எதுக்கும் மரத்து மேல அந்த கிளை மேல ஏறி இருக்கும்போது அவர் என்ன செஞ்சுட்டாரு, அதுல கீழே விழுந்துட்டாரு. ஓகே. The boys could not dive. லைக் அங்க ஏற்கனவே வெறும் காலோட அந்த தண்ணியில இறங்கினவங்க வந்து அவங்களால வந்து ரொம்ப தூரம் உள்ள போக முடியல அவங்களால. ஓகே. Kondiba had been a good swimmer as a young boy before he lost his sight. இப்ப கோண்டிபா எப்படிப்பட்டவர்னா, அவருடைய கண் பார்வை போறதுக்கு முன்னாடி அவர் வந்து நல்ல ஸ்விம்மிங் தெரிஞ்சவரா இருந்திருக்காரு. ஓகே. பட் இயர்ஸ் ஆஃப் பாவர்ட்டி ஹேட் மேட் ஹிம் வீக். பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ஏழ்மை காரணமா, பாவர்ட்டி மீன்ஸ் ஏழ்மை, சரியா? அந்த ஏழ்மை என்ன ஆயிடுச்சுன்னா அவரை ரொம்ப வீக் ஆக்கிடுச்சு. அவர் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்காலாம் அவர் இல்ல அதுக்கப்புறம். ஓகே. ஏன்னா சாப்பாடுக்கு கஷ்டம் இருந்துச்சு இல்லையா? But years of poverty. Once he had been able to dive deep into the wells around his village to pick up shining bits of broken pottery that he and his friend would throw in as a part of game. அவர் என்ன பண்றாரு, அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்து டைவ் அடிச்சு உள்ள போறாரு, சரியா? அந்த கிணத்து உள்ளார போறாரு. அரௌண்ட் ஹிஸ் வில்லேஜ் டு பிக் அப் ஷைனிங் பிட்ஸ் ஆஃப், லைக் எப்படின்னா, முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா, முன்னாடி வந்து அவர் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாடும் போது அது உள்ளார என்ன பண்ணிடுவாங்க, ஏதாச்சும் திங்ஸ போட்டுருவாங்க. ஓகேயா. அது பாட்டரி அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து மண்பானை. ஓகே, அந்த மண்ணால செஞ்ச பானை. சோ அந்த மாதிரியான பொருட்களை வந்து அது உள்ளார போடும்போது இவர் உள்ள இறங்கி அதை எடுத்துட்டு எல்லாம் வருவார். ஓகே. சோ அதனால வந்து கோண்டிபாக்கு வந்து நல்லா ஸ்விம்மிங் வந்து தெரியும் அவருக்கு. ஓகே, நீச்சல் தெரிஞ்சு அவர் இருந்திருக்காரு. ஓகே, ஜஸ்ட் a minute please. Okay. So, but it had been many years since he had tried to hold his breath long enough to get to a bottom of a well.
அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாரு, நல்லா ஸ்விம் பண்ண தெரிஞ்சுச்சு, நல்லா மூக்க புடிச்சிட்டு ஸ்விம் பண்ணலாம் அவருக்கு தெரிஞ்சுச்சு. ஆனா இப்ப என்ன செய்யல, அவருக்கு அந்த அளவுக்கு அவரு ஸ்ட்ராங் இல்ல. இருந்தாலும் என்ன பண்ணிட்டாங்க, கொண்டிபா floated onto the surface of woman, then took a deep breath and dived. ஓகே. சோ என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவரு நிதானத்துக்கு லைக் ஒரேடியா உள்ள போயிடாம கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றாரு, ஸ்விம் பண்ணி உள்ள போறாரு. ஏன்னா உள்ள இருக்கிறவங்கள காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. கேர்ஃபுல்லி ஃபீலிங் ஹிஸ் வே அலாங் த ராக்ஸ் ஆன் த சைட்ஸ் ஆஃப் த வெல், ஹி ரீச் த பாட்டம். லைக் அது சுத்தி இருந்த அந்த கல்லெல்லாம் வந்து புடிச்சிட்டு அவர் என்ன பண்றாரு, ஒரு வழியா பாட்டம் வந்து ரீச் பண்ணிட்டார். ஹிஸ் ஃபீட் sank into the soft mud. He felt nothing but the mud and the slippery weed. Tried with his and breath running out, he came to the surface. சாரி, ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே. கொஞ்சம் கொஞ்சமா அவர் என்ன செய்யறாரு, உள்ள இறங்குறாரு. அவர் கால் வந்து மண்ணுல படுது. என்ன பண்றாரு, அவரு அந்த வீட்ஸ் அந்த தேவையில்லாத செடி கொடிகள்லாம் இருந்துச்சுல்ல, அதெல்லாம் வந்து அவரு டச் பண்றாரு. ஓகேயா. இட் வாஸ் நவ் 2 minutes since Aravind had fallen in. அந்த பையன் விழுந்து ஒரு 2 நிமிஷம் இருக்கும் சரியா. His aunt with whom he lived was at the well. As Kondiba surfaced without the boy, he heard her wailing. இந்த இடத்துல வந்து மீனிங் இதுக்கு முன்னாடி இருக்கு பாருங்க. மீனிங் கொடுக்கலையோ அதுக்கு. இல்ல, இதுக்கு மீனிங் உங்களுக்கு கொடுக்கல, நான் தனியா உங்களுக்கு தரேன். ஓகேயா. ஓகே. சோ அந்த கூட இருந்தவங்க என்ன செய்யறாங்க, லைக் ஒரு மாதிரி வந்து லைக் பதட்டத்துல புலம்புறாங்க. ஓகேயா. ஓகே. So the blind man took another deep breath and vanished into muddy depths. So என்ன பண்றாரு, இன்னும் ஒரு நல்ல மூச்சு, டீப் பிரீத்னாக்கா நல்ல ஆழ்ந்த ஒரு மூச்சு விட்டுட்டு அவர் வந்து அந்த அது உள்ளாக்க இறங்குறதுக்கு ட்ரை பண்றாரு. ஓகேயா. உள்ள வந்து போயிட்டு அந்த பையனை காப்பாத்துறதுக்கு உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாரு. ஓகேயா. His first dive had given him a good idea of the shape of the well. So ஒரு தடவை ஒரு உள்ள போனே அவர் என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு, அந்த வெள்ளோடைய ஷேப் என்னங்கறத தெரிஞ்சுக்கிட்டாரு. ஓகேயா. So he went straight down and tried to search the bottom with his hand. So அத பார்த்துட்டு என்ன செய்யறாரு, கை விட்டு என்ன செய்யறாரு, சர்ச் பண்றாரு. ஓகே, தேடுறாரு அதுல வேற ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. They slipped in the mud and caught in the weed. There was no sign of the boy. So அவர் நல்லா தேடுறாரு. ஏன்னா அந்த பையன் கீழே விழுந்துட்டான்னு தெரியுது. அவர் தேடுறாரு, ட்ரை பண்றாரு. ஆனா அவருக்கு என்ன இல்ல, அவருக்கு வந்து எதுவுமே ஒரு பையன் உள்ள இருக்கிற மாதிரியான எந்த ஒரு ஃபீலுமே வந்து அவருக்கு கிடைக்கல. ஓகேயா. His lungs were nearly bursting. Burstingனா என்னது, ஆல்மோஸ்ட், அதாவது ஓபன் ஆகுற அளவுக்கு, அது வெடிக்கிற அளவுக்கு. ஓகேயா. He rose to the top once again. So என்ன பண்ண, திரும்பி வந்து மேல் மட்டத்துக்கு வராரு. He had been down longer than the first time, so the women and children were getting more and more excited. அவர் வந்து உள்ள போயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க, ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. ஏதாச்சும் அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு, உள்ள பையனை காப்பாத்தி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. When his head appeared above the water, the crowd gave a sight of disappointment. அதாவது அவருடைய வெளியில தெரியும்போது அவர் தலை மட்டும் வெளில தெரியும் போது எல்லாரும் வந்து ஏமாத்தமாயிடுறாங்க. ஏன்னா இவர் தான் வராரு, உள்ள போன பையனை காணுமே, கீழே விழுந்த பையனை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு. Never in all the years of blindness had Kondiba missed his vision so much. If only he could see, he might be able to find the drowning boy. இதுல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னா, அவருக்கு மெயினா கண்ணு தெரியாது. அதனால என்ன பண்றாரு, காலால கையால இப்படி அப்படி என்ன பண்றாரு, சர்ச் பண்ணி பாக்குறாரு. ஏதாச்சும் வந்து அதாச்சும் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா அந்த பையனை பேச காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி. He did not know that even normal eyes would never have been able to see in muddy water. அவருக்கு என்ன தெரியல அப்படின்னா, கண்ணு இருக்கிறவங்க கூட என்ன செய்ய முடியாது, சாதாரணமா தண்ணி உள்ளக்க போயிட்டாக்கா கண்ணை திறந்து பார்க்க முடியுமா, முடியாது இல்லையா. சோ அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். Kondiba was very tired, but he knew he was Arvind's only hope. அவர் ரொம்ப டயர்ட் ஆகுனாலும் அவர் என்ன மனசுல நினைக்கிறாரு, உள்ள அந்த பையன் விழுந்துட்டாங்க, இப்ப அவனை காப்பாத்துறதுக்கு நான் தானே உள்ள குதிச்சேன், அப்ப அவனோட ஒரே ஒரு நம்பிக்கை நான் மட்டும் தானே இருக்கேன் போ. அதனால he worked as fast as he could, feeling his way through the muds and the weeds. So அதை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஏமாத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக
ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்றாரு, உள்ள கை செடிய கால விட்டு எல்லாத்தையும் வந்து வந்து ஏதாவது நவத்தி நவத்தி தேடுறாரு. ஓகே, அரவிந்த் மஸ்ட் பி ஹியர், ஹி தாட் ஹி குட் நாட் ஹவ் வேனிஷ்டு. அவன் எப்படியும் வந்து உள்ள ரொம்ப ஆழம் போயிருக்க முடியாது, இங்கதான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சர்ச் பண்ணி பாக்குறாரு. ஓகே, கோண்டிபாஸ் ரிப்ஸ் வேர் ஏக்கிங். அவருடைய கை கால்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப வலி எடுக்க ஆரம்பிக்குது. ஹி குடன்ட் ஹோல்ட் இஸ் பிரீத் மச் லாங்கர். உள்ள தண்ணி உள்ள போனா ரொம்ப நேரம் அவரால் மூச்சு பிடிச்சிட்டு இருக்கவும் முடியல இல்லையா? ஏன்னா அவர் உள்ள போகும்போது என்ன லைஃப் ஜாக்கெட் அந்த இதெல்லாமே அந்த அந்த தண்ணி உள்ள எதுவுமே போறதெல்லாம் போட்டுட்டா போடல. போனாரு? இல்ல, எதுவுமே போடாம இல்ல. போனாரு. ஓகே, then just as he was about to twist his body upright and kick himself to the surface, his finger felt something soft among the weeds. So ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய உடம்ப அப்படி இப்படி அசைச்சு அவர் சர்ஃபேஸ் மேல வரலாம், சரி ஒரு மேல வந்துட்டு மறுபடியும் உள்ள போலாம் அப்படிங்கிறதுக்காக மேல வரும்போது அவர் கை கிட்ட ஏதோ ஒண்ணு சாஃப்டா கிடைக்குது. ஓகேயா, கிளாத். ஆ. So என்னன்னு பாத்தீங்கன்னா துணி. He moved his hand இந்த further பையன். and touched Arvind's legs. So அது துணி கிடைச்ச உடனே அவருக்கு ஓரளவு ஒரு இது மாதிரி வந்துட்டு என்ன பண்றாரு, அரவிந்துடைய ஒரு காலை க்ளூ மாரி தொடுறாரு. கிடைச்சிருச்சு. The boy's ஓகே. body was held in the mud and weeds. அவருடைய அந்த பையனோட உடம்பு வந்து மண்ணும் அந்த செடிக்கு மத்தியில மாட்டிக்கிட்டு இருக்கு. ஓகேயா, ஆ. கோண்டிபாஸ் heart was beating painfully. எப்படி இருக்கு அவருடைய மனசு? கொஞ்சம் திருப்தி ரொம்ப ஒரு அடையுது. லைக் ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமா இருக்குது. ஹி பேட்லி நீடட் ஓ! டு பிரீத். ஏன்னா ரொம்ப நேரம் வந்து மூச்சு அடக்கி வச்சிருக்கிறதுனால அவரால முடியல. ஓகேயா, ஆ. he felt desperately for something to hold in order to pull Arvind up and out of the net he was in. So முடிஞ்ச அளவுக்கு அவரை வந்து இந்த தடவையே அவளை வெளியில இழுத்துட்டு வந்துடணும் மேம் அப்படின்னு சொல்லிட்டு பேஜ் முயற்சி தெரியல. பண்றாரு. மேம் ஓ சாரி, மேல. அடுத்த பேஜ் ஆ. போயிடுச்சா? ஓகே ஓகே ஓகே. ஓகே. ஓகே, suddenly he felt Arvind's belt. சோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த பையனை மேல கொண்டு வரும்போது அவருடைய அந்த அரவிந்த் போட்டிருந்த பெல்ட் அவருக்கு மாட்டுது. ஓகே, ஹோல்டிங் இட் டைட்லி வித் ஹிஸ் ரைட் ஹேண்ட் he pulled the lad free, turned about and pushed him. சோ அந்த அந்த பெல்ட் பிடிச்சவர் என்ன செய்யறாரு, கொஞ்சம் கொஞ்சமா அந்த பையனை இழுக்குறாங்க. மேல இழுக்கிறாரு. his spine and muscle ache. அப்படி இருந்தாலும் அவருக்கு ரொம்ப வலி அதிகமா இருக்கு. ஏன்னா ஒரு தண்ணிக்குள்ள மூச்சு அடக்கிட்டு இவ்வளவு பெரிய மூவ்மெண்ட் பண்ணணும்னா எப்படி முடியும், கஷ்டம் இல்லையா? பட் அவர் ட்ரை பண்றாரு. This almost stopped his movement. His weak starved body fought against what his mind told him he must do. அவரால வந்து அவர் முழு முயற்சியை கொடுத்து இழுக்கணும்னு நினைக்கிறாரு, அவரால என்ன செய்ய முடியல, அவரால முடியல. செய்ய முடியல. ஏன்னா அவர் வந்து பாடி லெவலாவும் எப்படி இருக்காரு, ரொம்ப வீக்கா இருக்காரு. ஓகேயா, keeping a tight hold on the boy's belt, Kondiba struggled to push himself upward with his free hand and feet. அப்படி இருந்தும் அவர் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி போட்டு அந்த பையனை இழுக்கிறார். ஓகேயா, it seemed a long time before he rose the 6 meters on the bottom and broke surface. முடிஞ்ச அளவுக்கு எப்படி என்ன பண்ண ஒரு 6 மீட்டர் கிட்ட இழுத்துட்டாரு, மேல வந்துட்டாரு. ஓகேயா, while he gasped for breath, other hand quickly lifted Arvind up and out of the well. Okay, so while gasped out of the other hand quickly lifted Arvind. Okay, so ஒரு வழியா வந்து அந்த பையனை வெளில கொண்டு வராரு. Okay, Kondiba held on to the well's rocky side. His eyes closed, his body tired. He paid little attention to the sound of the people trying to give Arvind artificial respiration. So ஒரு வழியா அந்த பையனை வெளில கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இவர் வந்து எப்படி இருக்காரு, ரொம்ப டயர்டா, அவரால முடியல. ஓகேயா, அவரால வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுறாரு. ஆனா வெளியில எடுத்துட்டு வந்தவங்க ஏன்னா தண்ணி, அந்த பையன் வந்து தண்ணி வந்து அதிகமா குடிச்சது, தண்ணி உள்ள போயிருக்கும் இல்லையா? சோ மூச்சு விடுறதுக்கு அந்த பையனுக்கு வந்து அந்த இது பண்றாங்க, அந்த நெஞ்சில கை வச்சு அந்த மூச்சு விடுறதுக்கான அந்த விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. Finally, the boy began to vomit water and cries to joy came to Kondiba, still holding tightly to the side of the wall. So அந்த பையன் வந்து அந்த பையன் வந்து என்ன பண்றாரு, தண்ணி எல்லாம் வந்து வெளியில இது பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது. ஓகேயா, அப்படி இருந்தும் கோண்டிபாவை ஒரு விடலை, இன்னும் பிடிச்சிட்டு தான் இருக்காரு. ஓகே, then Arvind was hurried away to the hospital. So as usual எல்லாரும் பண்ற மாதிரி ஹாஸ்பிடல் அழைச்சிட்டு போறாங்க. A man held Kondiba out of the well and a woman patted him affectionately on the shoulder. So ஒரே ஒரு ஆள் மட்டும் அவர் என்ன பண்றாங்க, பாராட்டிட்டு போறாங்க. ஒரு மனுஷன் வந்து ஒரு மேன் வந்து அவர் வெளியே வரதுக்கு ஹெல்ப் பண்றாரு. ஒரே ஒரு அவர் அம்மா வந்து என்ன பண்றாங்க, அவரை முதுகுல அவரை தட்டிட்டு அவரை பாராட்டிட்டு போறாங்க. ஏலன்பாய் led him back to the hut. So அந்த ஏலன்பாய் இந்த அவர் பேர் என்ன, ஒன் செகண்ட், துக்காராம். அவருடைய வைஃப் அந்த ஏலன்பாய் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவரை அவருடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. Then there Kondiba put off his clothes, finished his half-eaten meal and fell asleep.
சோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு கண்டிப்பா வேற Dress போட்டுட்டு அவரு பாதி சாப்பாட்டோட எந்திரிச்சு போனாரு இல்லையா, மீதி சாப்பாட்டையும் சாப்பிட்டுட்டு அதான். அவரு படுத்து தூங்கிடுறாரு. That evening, அன்னைக்கு ஈவினிங், a police officer came to tell the blind beggar that the boy he would save would be all right. So அன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து அந்த கோண்டிபா கிட்ட சொல்லிட்டு போறாங்க, நீ காப்பாத்தின பையன் வந்து நல்லா சரியாயிடுவான் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஓகேயா? ஓகே மேம். ஒரு நிமிஷமா. ஓகே, கேக்குதாமா? கேக்குது. ஓகே ஓகே. So Kondiba later learned that if a boy had been in the well longer, his brain would be certainly have damaged from lack of oxygen, and Kondiba saved him in just a minute. ஸோ ரொம்ப நேரம் அந்த பையன் வந்து கிணறுள்ளே இருந்திருந்தான் அப்படின்னா கண்டிப்பா அவனுக்கு என்ன ஆயிருக்கும், ஆக்சிஜன் இல்லாம கண்டிப்பா அவன் வந்து உயிருக்கு ஆபத்தான நிலைமைக்கு அவன் போயிருப்பான். ஆனா அவனை வந்து கண்டிப்பா காப்பாத்திட்டாரு. The next afternoon, Arvind returned to Golibar. He went at once to Kondiba, and while his auntie watched his tears in her eyes, he touched Kondiba's feet with gratitude. அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல்ல டிஸ்சார்ஜ் ஆகி அந்த பையன் வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க, அந்த பையன் வந்து அந்த கோலிபருங்கிற ஸ்லம் ஏரியாவுக்கு வந்துடுறான். வந்ததுக்கு அப்புறம் அவங்க கூட இருந்த அந்த ஆன்டி வந்து என்ன செய்யறாங்க, அந்த அரவிந்தோட அந்த கூட இருந்த ஆன்டி வந்து 2 பேர் அவங்க வந்து கோண்டிபாவுடைய காலை தொட்டு அவங்களுக்கு வந்து எங்களை காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேயா? அழுதுட்டு. Indeed, Kondiba had saved a life, but his own still had to go on, and for him that meant begging. என்னதான் ஒரு உயிரை காப்பாத்தி இருந்தாலும் கோண்டிபாவுடைய வேலை என்னவாதான் இருந்துச்சு. இப்போ அவர் போய் யாசகம் கேட்கு, அதுதான் அவருடைய முக்கியமான வேலையா இருந்துச்சு. By afternoon, Kondiba was back on street of Mumbai with a gunny sack. However, word soon began to spread out the beggar's courage. His picture and the story of his daring rescue were published in many national local papers. So அன்னைக்கு மதியானம் வந்து கோண்டிபா வந்து யாசகம் கேட்டு போயிட்டு இருக்கும் போது அவர் பாக்குறாரு, எல்லா இடத்துலயும் வந்து அவரை பத்தி தான் பேசுறாங்க. அவருடைய பிக்சர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, அவர் வந்து காப்பாத்திட்டாங்க. அதாவது அவரை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறாங்க எல்லா இடத்துலயுமே, நியூஸ் பேப்பர்ல எல்லா இடத்துலயும் அவரை பத்தி பேசுறாங்க. சடன்லி கோண்டிபா பிகம் a hero. ஒரே நாள்ல என்ன ஆயிட்டாரு, அவரு ஹீரோ ஆயிட்டாரு. பை கவர்னர் அந்த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மகாராஷ்டிரா அண்ட் அதர் அபிஷியல். ஒரு பையனை அது கிணத்துல இருந்து காப்பாத்தினதுக்காக கவர்னர் அவருக்கு வந்து அவரை பிரைஸ் பண்றாங்க, அவரை வந்து பாராட்டுறாங்க. அண்ட் சீஃப் மினிஸ்டர் வந்து அவர் என்ன அந்த ஏரியா மகாராஷ்டிரா தானே, அந்த மகாராஷ்டிரோட சீஃப் மினிஸ்டர் அவரை பாராட்டி அவருக்கு வந்து ரிவார்டு கொடுக்குறாங்க. என்ன ரிவார்டு அப்படின்னா 12,970 ரூபாய். அப்ப அது ரொம்ப பெரிய காசு இல்லையா? சோ 12,970 ரூபாய் அவருக்கு வந்து ரிவார்டு கொடுக்குறாங்க. For a few months, he has given a home for the blind. Here he learned some skills such as bottling and weaving of chapstick. So ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னாக்கா கோண்டிபா வீட்டுல கோண்டிபாக்கு விருந்தெல்லாம் வைக்கிறாங்க. சோ ஒரு வீடும் அவர் விசிட் பண்ற மாதிரி அவர் ஆகுது. சோ இதனால அவர் என்ன ஆகுதுன்னு பண்ணா ஒரு வீட்லயுமே வந்து அவர் என்ன பண்ணிக்கிறாரு, ஒரு திறமையை வந்து கத்துக்கிறாரு, ஒரு வேலையை கத்துக்கிறாரு. Today Kondiba lives in Jalna, a market town close to his native village. He has married a local girl and runs a small business. Kondiba Gaikwad's bravery and determination to find the boy in the well has completely changed his own life. The beggar who hated begging need never beg again. So இதனால அவர் ரொம்ப பாப்புலர் ஆகி என்ன பண்றாரு, அந்த இடம் பேர் கோலிபர் அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து வேற ஒரு நல்ல இடத்துக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாரு, ஒரு பிசினஸ் பண்றாரு. அவருடைய அன்னைக்கு அவர் பண்ண ஒரு சின்ன விஷயம், ஏன்னா அவர் சாப்பிட்டு தானே இருந்தாரு அன்னைக்கு. சாப்பிட்டு ஆமா யார் எக்கடி கண்டு போனா நான் மட்டும் தான் நான் சாப்பிட்டு இருப்பேன் அப்படின்னு இருந்திருந்தாருன்னா அவருக்கு இவ்வளவு விஷயம் கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது.
கிடைச்சிருக்காது. சோ அன்னைக்கு அவர் செஞ்ச ஒரு நல்ல விஷயம் இன்னைக்கு அவருடைய லைஃபையே மாத்துற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா மாத்திருச்சு. ஆரம்பத்திலேயே அவருக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம யார்கிட்டயும் வந்து வந்து நம்ம பிச்சை எடுக்க கூடாது, நம்ம கையேந்தி யாசகம் கேட்க கூடாதுன்றது. இப்ப அவருக்கு என்ன ஆயிடுச்சு, அவர் கடைசி வரைக்கும் யாசகமே கேட்க வேண்டாத ஒரு சூழ்நிலை அவருக்கு வந்துருச்சு. ஓகே, வந்துருச்சு. அந்த லெசன் புரிஞ்சா? புரிஞ்சது மேம். ஓகேமா. இத வந்து நீங்க திரும்பவும் ரீட் பண்ணணும். ஓகே, ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு வேற வேற எந்த வேர்ட் உங்களுக்கு புரியலையோ அது நீங்க என்கிட்ட கேட்கலாம். ஓகே. ஓகே மேம். ஓகே. சோ இப்போ வந்து நம்ம கஹூட் செஷன் போயிடுவோம். ஓகே மேம். ஒரு நிமிஷமா. உங்களுக்கு வந்து எந்தெந்த வேர்ட்ஸ் அதாவது சைடுல வந்து மீனிங் குடுத்துருக்காங்க. ஓகேயா? பட் குடுக்காத இடத்துல உங்களுக்கு எது எதுக்கு வந்து அந்த இடத்துல புரியலையோ அத வந்து கேளுங்க. நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு நான் அத கன்டின்யூ பண்றேன். ஓகேயா? ஓகே ஓகேம்மா. மேம். நாளைக்கு வந்து ஹோம் சயின்ஸ் 10th ரைட்டா? ஆமா மேம். நாளைக்கா? இல்ல. Thursday தானே? நாளை எஸ், எஸ். கழிச்சு. ஆமா ஆமா. ஓகேம்மா. வில் வியாழக்கிழமை. சீ யூ ஆன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே. தேங்க் யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் ஆ வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.